சேமியா பாயசம் பண்ண போகிறேன். முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன். நெய்யில் சேமியாவும் வறுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்புறம் பால் ஏலக்காய்லாம் போடலாம். வறுத்த சேமியா போட்டு தண்ணி விட்டுருக்கேன். இதுலேயே முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறமா போடலாம். இப்போ சர்க்கரை பால்லாம் போடலாம். சர்க்கரையும் போட்டேன், பாலும் விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடலாம். சேமியா பாயசம் சூப்பராக ரெடி எடுத்து ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டாச்சு. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆள் மத்தியானம் லஞ்சு பச்சரிசி சாதம், சின்ன வெங்காய சாம்பார், கேரட் பீன்ஸ் கறி. காத்தால பாயசம் பண்ணேன். என் பையனுக்கு ஸ்டார் பர்த்டேன்ட்டு வருணுக்கு. தயிர் வீட்டில் அவருக்கு தின்னது. ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை கரைச்சி விட்டு அதை உப்பு சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 4-5 கரண்டி வேக வச்ச துவரம் பருப்பு போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போட்டுட்டேன். இது கேரட்டையும் பீன்ஸையும் வேக வச்சுட்டேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்புறம் கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சு போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு வேக வச்ச காயை போட்டேன். பெருங்காயம் கருவேப்பிலை போட்டேன். இந்த மீனும்